உங்க வாழ்க்கையில சாத்தியம் இல்லாத எதெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய முடியாது நினைச்சீங்களோ, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில முடிந்ததானால், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில சாத்தியமாக இருந்ததானால், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்ய முடிந்ததானால், அதுக்கு காரணம் யாரு? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை என்று சொல்லி தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. எப்பெல்லாம் உங்க காரியத்திலே இம்பாசிபிலிட்டி இருந்ததோ, அதெல்லாம் தேவன் பாசிபிலிட்டியா மாத்தினாரோ, அதெல்லாம் through the Jesus Christ resurrection of power, இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியினாலே உங்க வாழ்க்கையில் எல்லாம் முடியாததெல்லாம் முடியும்படியாக ஆகப்பட்டது, சாத்தியமெல்லாம் சாத்தியமாக ஆக்கப்பட்டது. என்னால இயலாத காரணம் இயலும்படி ஆக்க முடிந்தது. என்னென்ன டிசபிலிட்டி வாழ்க்கையில் இருந்தோ அதெல்லாம் எபிலிட்டியாக மாற்ற முடியுது. இது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையாக உண்டான காரியமா? சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வேகவாசினா கரெக்டாக பாயிண்ட் புரியும். அதாவது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவ 40 நாள் உயிர்த்தெழுந்த